ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூவை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக அதே சமயத்தில் மொறுன்னு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ 65 எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ 65 செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்ச நாள் கடலை மாவு, நம்ம கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கிறேன். அது நல்லா கலர் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ஆனியன் பக்கோடாலாம் பிசைவோம்ல, அந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். பஜ்ஜி செய்கிற மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக விழணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இன்றைக்கி ஒரு 50 போல் வாழைப்பூ ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சில பேருக்கு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக இந்த இது நம்ம வாழைப்பூ எடுத்து வச்சோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 குச்சாக நீட்டாக இருக்கும். அதில் ஒன்று மட்டும் நல்லா ஒரு தடிமனாக அதோட மேலே ஒரு கொண்டையாக இருக்கும். அதை அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா அது கூட இருக்கிற அந்த ஒரு ரப்பர் மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இது இருக்கும், அதுவும் வந்துடும். இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ நல்லா தண்ணியில் அலசி கழுவி எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் போட்டு நல்லா பூ போல் பிசைஞ்சு கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம ஆனியன் பக்கோடாலாம் போடுறதுக்கு நல்லா அமுக்கி பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசையாமல் வாழைப்பூ உடஞ்சிராமல் அதே சமயத்தில் கசஞ்சிராமல் லைட்டாக பூ போல் எடுத்து எல்லா மாவும் போட்டு மேலே கோட்டாகிற மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வாழைப்பூட கசப்பு எல்லா இடத்துக்கும் பரவாமல் இருக்கும். இப்போது எண்ணெயை சூடு பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாழைப்பூ 65 செய்கிறதுக்கு ஒவ்வொரு வாழைப்பூவாக எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கொத்து அள்ளி போட்டோம் அப்படின்னா பிரிக்கும் பொழுது மசாலா உதிர்ந்து வந்துடும். அதுக்காக தான் இது மாதிரி ஒவ்வொரு வாழைப்பூவாக எடுத்து போட்டுக்கலாம். எல்லா பூவும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனே நம்ம கிளறி கொடுத்தோம் அப்படின்னா மசாலா உதிர்ந்து வந்துடும். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் ஒரு 3/4 பாகம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைப்பூ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக குயிக்காக இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்பவே டேஸ்டான அதே சமயத்தில் ஹெல்த்தியான வாழைப்பூ 65 நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியிலலாம் எந்த ஒரு மசாலாவும் வாங்க தேவையில்ல. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வச்சு ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சாப்பிடும் பொழுதும் ரொம்பவே மொறுன்னு இருக்கும். வாழைப்பூவில் இருக்கிற அந்த துவர்ப்பு தன்மை சுத்தமாக தெரியாது. குழந்தைங்களுக்கு கூட பஜ்ஜி மாதிரி சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வாழைப்பூ வச்சு வடையெல்லாம் செஞ்சு போட்டிருக்கோம். டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்யா டேஸ்ட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.